அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது கடைசி 20 நாட்களை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறதுங்க. இந்த தாக்கம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்குள்ள பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்பெற போகிறதா அல்லது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றின தகவலை தான் இன்றைக்கி நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட இந்த நேரம் அப்படிங்கிறது பல வகைகளில் யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாங்க. இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பௌர்ணமி தினத்துக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா இந்த நிகழ்வு நடைபெறதுனால அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது சிறிதேனும் அவங்களுடைய வாழ்க்கையில் தென்பட ஆரம்பிக்கும் அப்படின்னும் சொல்லலாம். அதாவது அந்த பௌர்ணமி நிலவு போல தங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கவும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தங்களுக்கு பெருமளவில் சாதகமான நிலைகளை உருவாக்கும் அப்படின்னும் சொல்லலாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் அரசு சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடுறீங்க அப்படின்னா அது தங்களுக்கு அதீத நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது. மேலும் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலம் ஓரளவுக்கு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சில சுப கிரகங்கள் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அசுப கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது தங்களுக்கு சில பல விஷயங்களில் இடைஞ்சல்கள் கால தாமதத்தை ஏற்படுத்தினாலும் கூட அது பெரிய அளவில் தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது. அப்படின்னாலும் கூட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாகலாம் சிறு கால தாமதத்திற்கு பிறகு. எல்லா விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடைஞ்சல்கள் எதிரிகளால் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால எதிரிகளை குறைத்து எடை வேண்டாம். ஏன்னா எதிரிகள் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் இடைஞ்சல்களையும் தொந்தரவுகளையும் ஏற்படுத்துவாங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மறைமுகமான எதிர்ப்புகள் மறைமுகமான எதிரிகளினுடைய தொல்லைகள் இந்த காலகட்டத்தில் இருக்க செய்யும் அப்படின்றதுனால அதற்கு ஏற்றவாறு தங்களை தாங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு மந்தமான ஒரு காலகட்டம் தான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு படிப்பில் அவங்களுக்கு ஆர்வம் செல்லாது, விளையாட்டுல துறையிலையும் அந்த அளவுக்கு தங்களுக்கு ஆர்வம் செல்லாது. அதனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கடின உழைப்பை நீங்கள் விளையாட்டுலையும் படிப்புலையும் காட்ட வேண்டிய ஒரு காலகட்டங்க. பெற்றோர் ஆசிரியர்களினுடைய ஆதரவு கிடைக்கிறதுல சிறு தடைகள் ஏற்படலாம். இருந்தாலும் உங்களுடைய கடின உழைப்பு மட்டும்தான் தங்களை தேர்ச்சி பெற வைக்கும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிறு சிறு இன்னல்களை போக்கிக் கொள்ள கொஞ்சம் திறமையாக நீங்கள் செயல்பட வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதீத துணிச்சலோடு செயல்பட வேண்டியதாகவும் இருக்கும். ஒருபுறம் உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்க செய்யலாம், மற்றொரு புறம் துணிச்சலும் அதிகரிக்க செய்யும். இதன் விளைவாக எடுத்த காரியத்தை எப்பாடுபட்டாவது வெற்றிகரமாக செய்து முடித்து விடுவீர்கள் அப்படின்னும் சொல்லலாம். அதே சமயம் ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டியது அதி உத்தமமான ஒரு விஷயங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. எல்லா விஷயத்திலையுமே சிந்தித்து செயலாற்றுவதன் மூலமாகவும் திட்டமிட்டு செயல்படுத்துவதன் மூலமாகவும்
வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதில் சமாளிக்க முடியும் அப்படின்னும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் காரியங்கள் துரிதமாகலாம். புதிய பதவிகள் தேடி வரும். மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடக்கிறதும், பாடங்களில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு தெரிந்து கொள்வதும் வெற்றிக்கு உதவும் அப்படின்னும் சொல்லலாம். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பண வசதி அதிகரிக்கலாம். தெய்வ சிந்தனையும் அதிகரிக்கும். வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாக பெறுவீங்க. எதிர்பார்த்த தகவல் வந்து சேரலாம். மேலும் இடமாற்றமும் உண்டாக பெறுவீங்க. எதிர்பாரா திடீர் செலவினங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படத்தான் செய்யும். எதிர்பார்த்த லாபமும் குறைய ஆரம்பிக்கும். புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்குங்க. அதே சமயம் குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனை தலை தூக்கலாம். தங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுறது நன்மையை தரும். பிள்ளைகளிடம் கவனமாக பேசுறது நல்லது. அதே சமயம் உங்களுடைய பேச்சிலையும் வேகம் இருக்க செய்யும். எல்லா விதத்துலேயுமே நன்மை உண்டாக பெறுவீங்க. மன தைரியம் வருங்க. எதையுமே துணிச்சலாக செய்து முடிச்சிடுவீங்க. பணவரத்து திருப்திகரமாகவே இருக்க பெறும். அந்நிய நபர்களிடம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க அதிக உழைப்பின் மூலமாக லாபம் கிடைக்க பெறுவாங்க. பொருளாதாரம் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையையும் கூடுதல் உழைப்பின் மூலமாக செய்து முடிக்க வேண்டியதாகவும் இருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த தகவல்களும் நல்ல தகவலாகவே இருக்கும். அவசரத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சகோதரர் வழியில் உதவியை எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு எதிர்ப்புகள் நீங்கும். அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. அதே மாதிரி கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. மாணவர்களுக்கு கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது வெற்றிக்கு உதவும் அப்படின்னும் சொல்லலாம். தேவையான உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. இந்த காலகட்டத்தில் மனதில் இருந்த சோர்வுகள் நீங்கி உற்சாகம் உண்டாக பெறுவீங்க. எதிர்பார்த்த தகவல் சாதகமாகவே இருக்கும். பணவரத்து கூடும். நண்பர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களையும் பெறுவீங்க. இந்த நேரத்தில் அமோகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம். சின்ன சின்ன பெட்டி கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள் முதல் பெரிய தொழில் அதிபர்கள் வரைக்கும் நீங்கள் நினைச்ச வேலைகளை தைரியமாக செய்யலாம். நல்ல முன்னேற்ற பாதையில் தங்களுடைய வாழ்க்கை செல்லும். அதே மாதிரி தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியடையுங்க. வேலையில் கூடுதல் கவனத்தை மட்டும் செலுத்த பாருங்க. கவனக்குறைவாக அலுவலக பணிகளை செய்ய வேண்டாம். நேரத்திற்கு கொடுத்த வேலையை முடிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. சொன்ன வாக்கை காப்பாற்றாமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. அதே சமயம் ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த காலம் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்க பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். செலவுக்கு ஏற்ற வகையில் கையில் பண இருப்பு இருக்கும். கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது. இல்லைன்னா மாத கடைசியில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு. நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்போதுமே கவனமாக இருங்க. மற்றபடி தங்களுடைய டார்கெட்டை எல்லாம் சரியாக முடிச்சிடுவீங்க. வியாபாரத்தில் எக்காரணத்தை கொண்டும் அகலக்கால் வைக்க வேண்டாம். எதிலும் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முன்னேற்றம் ஓரளவுக்கு குடும்பத்தில் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தங்களை விட்டு விலகும். சந்தோஷம் குடும்பத்தில் இரட்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டத்தில் எளிதில் ஜீரணமாகாத உணவுகளை சாப்பிட வேண்டாம். அது ஆரோக்கிய கோளாறுகளை ஏற்படுத்திட வாய்ப்புகள் அதிகபட்சத்தை ஏற்படுத்திடும். அதே போல் அதிர்ஷ்டத்தின் மீது ஆர்வம் காட்டாதீங்க. எதுவாக இருந்தாலும் உழைத்தால் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்ப வேண்டிய ஒரு காலகட்டங்க. வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்வது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். துணிச்சலோடு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் இறங்க ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள், மனைவி இவர்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் பூர்த்தி செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி
லாபம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் இருக்க பெறும். அதுவும் உணவு சம்பந்தப்பட்ட வேலையை செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னும் சொல்லலாங்க. எல்லா விஷயத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். புதிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். நீண்ட நாட்களாக செய்ய முடியாத நல்ல காரியங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய துவங்கலாம். காரிய தடைகள் இந்த நேரத்தில் விளக்க ஆரம்பிச்சிடும். சுபகாரியங்கள் வீட்டில் நடக்க பிள்ளையார் சுழியும் போடுவீங்க. குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அடுத்தவர்களிடம் பகிர்வதை தவிர்த்து கொள்ளுங்க.